Hello everyone, welcome to Math Ideathon. This is Vasuki. Now we are moving to second question in MCQ Test Yourself exercise 2. ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் எம்சிக்யூவில். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பெரிய ஒரு ரஃப் காலமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க எம்சிக்யூஸ்க்கு மட்டும். பிகாஸ் இங்கே ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதுறதுனால ரொம்ப சின்னசாக இருந்தால் ஸ்பேஸ் போதும். இது வந்து மோர் தென் ஹாஃபே வந்து எடுத்துக்கலாம் நம்ம எம்சிக்யூ கிளியர் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ரஃப் காலமில் தான் நிறைய டீட்டெயிலாக எழுத வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் கொஷின். பி கொஷினோட ஆன்சர் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், ₹50 per month is deposited for 20 months in recurring deposit account. If the rate of interest is 10%, the maturity value is கேட்குறாங்க. P வந்து கொடுத்துருக்காங்க 50. நெக்ஸ்ட் வந்து N வந்து 20 monthsன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூ கேட்குறாங்க. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐ கண்டுபிடிக்கணுமா. ஐ வந்து நான் வந்து ஃபார்முலா எல்லாமே போடுறேன். பிகாஸ் நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக போட்டாலும் நம்மளுக்கு ஸ்டெப் வந்து கிளியராக இருக்கணும். 20 இன்ட்டு மற்ற இதிலெல்லாம் ஸ்டெப் போட்டு தான் நீங்கள் போடணும். இது வந்து ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். 2 and 10 அகேன். இது 4 டைம், இது 7 டைம், அகெயின் இது 2 டைம், இது 5 டைம். ஸோ ஐ வந்து 25 into 7, 25 into 7, 25 into 7 by 2 அப்படின்னு வருது. ஸோ ஐயோட வேல்யூ பாருங்கள், 25 into 7 வந்து 35, 5 7 2s are 14, 15, 16, 17, 175 by 2. ஸோ 175 by 2 பார்த்தோன்னே ஜஸ்ட் கேன்சல் பண்ணிவிடுங்க. இது வந்து 16 வந்து 8 டைம்ஸ், 8 டைம்ஸ், இது 7 டைம்ஸ் 0.5. நம்ம பசங்க மிஸ்டேக் பண்ணுறதே எதுலன்னா, இப்போ ஐ வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு, டைரெக்டாக நான் ஆப்ஷனில் பார்ப்பேன். ஆப்ஷனில் வந்து எனக்கு இந்த மாதிரி லைக் இந்த நியரஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஆன்சர், இப்போ பாருங்கள் 87.5 இருக்குன்னா இமீடியட்டாக அதை டிக் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள் பி ஆப்ஷனே வந்து எனக்கு 87.5 அது இல்லை. நியரஸ்ட்டாக எல்லா ஆன்சரும் அவங்க கொடுப்பாங்க. அவங்க கேட்டிருக்கிறது வந்து மெச்சூரிட்டி வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ கேட்டாங்கன்னா கிளியராக போடுங்க. மெச்சூரிட்டி வேல்யூ நம்ம இன்னும் ஃபைண்ட் அவுட்டே பண்ணல. ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து P இன்ட்டு N வந்து 20 ப்ளஸ் I வந்து 87.5. ஸோ இது வந்து 1000 ப்ளஸ் 87.5 வந்து 1087.5. ஸோ இதுதான் உங்களோட ஆப்ஷன். ஸோ எப்படி ஆப்ஷன் எழுதணும்னு கிளியராக சொல்லியிருந்தேன். எப்படி ஆப்ஷன் எழுதணும்னா இதில் இருக்கிறதுல எந்த ஆப்ஷன் வந்து வருதுன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 1087.5. ஸோ இது ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக போட்டுட்டிங்கனாவே கிளியர் ஆகிடும். சி கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a certain money is deposited every month for 8 months in a recurring deposit account at 12% per annum simple interest. If the interest at the time of maturity is 36, the monthly installment is. இதில் வந்து P கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து சி கொஷனுக்கான ஆன்சர். ஸோ சி கொஷின் பாருங்கள், N வந்து கொடுத்துருக்காங்க 8 monthsன்ட்டு, R வந்து 12% கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி கிளியராக பாருங்கள். இஃப் த இன்ட்ரெஸ்ட் வந்து தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து எவ்வளோன்னா, இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து 36 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளியராகவே எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 36 rupees. ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது P கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து பிரின்சிபல் தான். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஐ ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். I = P இன்ட்டு P வந்து தெரியாது, R வந்து 12 by 100 into 12 into 8 monthsனால் 8 into 9 by 2. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள், கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஐயோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் 36ன்ட்டு. 36 ஈக்குவல் டு இதுவும் வந்து நம்மளுக்கு 9 7s 36 ஆகும், 36P by 100. ஸோ இப்போ வந்து எனக்கு P மட்டும் செப்பரேட்டாக வேணும். ஸோ நான் எப்படி எழுதணுன்னா, இது இந்த சைடு போச்சுன்னா 6 into 100 = 36P.
ஸோ இது வந்து 3600 ஈக்குவல் டு பி. இந்த 36 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ விச் இஸ் 100 rupees. ஸோ என்னோடய ஆப்ஷன் வந்து இங்கே பாருங்கள், இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் 100 rupees 100 இவ்வளோ தான் உங்களோட ஆன்சர் இருக்கணும். ரஃப் காலமில் இவ்வளோவும் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி கொஷின் பாருங்கள். டி கொஷின் வந்து in a recurring deposit account Mohit deposits ₹5,000 per month for 1 year. ஸோ நான் இந்த பிளேஸும் ஆக்குபை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும். நீங்கள் அங்கே வந்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து ரஃப் காலம் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டி கொஷின் அண்ட் இ கொஷின் இருக்குது. ஸோ லுக் இங்கே பாருங்கள். in a recurring deposit account Mohit deposits ₹5,000 per month for 1 year and the maturity gets at maturity he gets ₹67,500. the total interest earned is. ஸோ இங்கே வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஹித் டெபாசிட்ஸ் பர் மந்த்னாவே பிரின்சிபல் வந்து இது வந்து டி சம்க்கான ரஃப் காலம். பிரின்சிபல் வந்து 5,000 சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. என் வந்து 1 இயர், டைம் லிமிட் வந்து 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் 12 months. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எம்பி கொடுத்துருக்காங்க. அட் மெச்சூரிட்டி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு வேர்டே காணும். ஸோ இது வந்து மெச்சூரிட்டி வேல்யூ தான் கம்ப்ளீட்டாக 67,500. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம எப்படி ஐ கண்டுபிடிக்கணும்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய பசங்க மறக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ எம்வி பிரின்சிபல் அண்ட் இது போட்டாங்கன்னாவே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவுக்கு போக தேவையே இல்லை. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஆர் தெரியாத போது நீங்கள் ஆரை கண்டுபிடிக்கணும், அதனால ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா மெச்சூரிட்டி ஃபார்முலாவே டைரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெச்சூரிட்டி ஃபார்முலாவில் ஐ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னா பி இன்டூ என் ப்ளஸ் ஐ. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 67,500 ஈக்குவல் டு இது வந்து பிரின்சிபல் வந்து 5,000 இன்டூ என்னோட வேல்யூ 12 ப்ளஸ் ஐ. ஸோ இதுலேயே பாருங்கள், ஐயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போனாவே ஐ வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ஸோ 1 மார்க்கில் வந்து நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காதிங்க. கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போடணும். நீங்கள் அந்த ஐ ஃபார்முலா வச்சும் போடலாம், பட் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தட். ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ரொம்ப சின்ன ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறது. இப்போ வந்து 67,500 இது வந்து இந்த சைடு இதோட வேல்யூ வந்து 60,000. 5 12s 60,000 ப்ளஸ் ஐ. இது இந்த சைடு போகும்போது இது அடிஷனில் இருக்குது. ஸோ அந்த சைடு போகும்போது சப்ராக்ஷனில் மாறும். ஈக்குவல் டு ஐ வந்து 7,500. ஸோ இதுதான் உங்களோட ஐயோட வேல்யூ வந்து 7,500. இங்கே பாருங்கள் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 4th சம்மில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 4th one அதோட ஆன்சர் வந்து ₹7,500.